இவன் தானே. என்ன தம்பி, நீ பெரிய ரவுடியா? அனாவசியமா நாங்க சாப்பிடுற டைம்ல பிரச்சனை பண்ணாங்க, அதான் அடிச்சேன். தைரியமா சொல்ற அடிச்சேன்னு? நான் பெரும்பாலும் பொய் சொல்றது இல்ல. என் தம்பி மேல கை வச்சிட்டு தைரியமா ஊர் சுத்திட்டு இருக்கா? ரொம்ப திமிர் பிடிச்சவன. நான் போய் சொல்லல, அந்த பொண்ணுகிட்டே கேளுங்க. என்னம்மா, என் தம்பி சொல்றது உண்மையா? இவன் திமிர் பிடிச்சவனா? ஆமாமா. அப்படின்னா இவன் கழுத்தை அறுத்து ரயில்வே டிராக்ல போட்டுடலாம். அந்த பொண்ணும் திமிர் பிடிச்சதுனே. அப்படியா? அந்த பையன்கிட்ட கேளுங்க. என்ன தம்பி? ஆமாமா. ஐயோ, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. அப்படின்னா இந்த பிள்ளையும் பேசஞ்சர் ட்ரெயின் வரும்போது வீசிடலாம். ஏதோ தெரியாம நடந்துருச்சுங்க, எங்களை மன்னிச்சு விட்டுலாம் மிஸ்டர் தெண்டல் குமார். தென்றல் குமார்னு பேர் வச்சிருக்கீங்கல்ல. மென்டல் மாதிரி ஃபேக்டரியில கட்டி போட்டு சீன் போடுறீங்க. சும்மா சாரி மென்டல். தென்றல் குமார். பன்னீரு, இதுங்க ஏற்றுமதி ஆக வேண்டிய சரக்குங்க. யோ, யாரையா சரக்கு? ஏய், என்ன சவுண்டு? கத்தாத. டேய் தம்பி. மென்டல் அண்ணா, சாரி தென்றல் அண்ணா. நீங்க ரெண்டு பேரும் கடைசி ஆசை என்னங்கிறத யோசிச்சு வைங்க. 5 நிமிஷத்துல நான் திரும்பி வருவேன். அப்போ தீர்ப்பு. ஹலோ, வெயிட். சாரி, என்ன விட்டுருங்க. ஏய், என்ன விட்டுருங்கண்ணா? அப்ப நான் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகணுமா? ஆமாண்டா. ஹலோ மென்டல் குமார், சாரி தென்றல் குமார், எங்க போறீங்க? சாமி கும்பிட 2 உயிரை கொல்ல போறேன். பாவம் இல்லையா? அதான் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன். நீங்க இங்கேயே இருங்க. ஏய், வாங்கடா. இந்த ஆளு நிஜமான வில்லனா? அது உன்னை கொல்றப்ப தெரியும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. உன் கடைசி ஆசை என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா பெரிய லிஸ்டே சொல்லிருப்பேன்.